யுத்தங்கள் தோன்றட்டும், ரத்தங்கள் சிந்தட்டும், பாதை மாறலாமா? பதிவு செய்கின்றோம். இந்த காணொலிக்கு நீங்கள் முதற்கரையாக தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவர்கள் இருக்கின்ற வெள்ளைக்கண்ணை நாங்கள் போடுகின்ற காணொலிகள் கட்டணம் வாங்கினார் கடவுளியை போய் சிலாவில் காசு கொடுக்க 300 ரூபாய் 400 ரூபாய் இருந்தது. அப்படி இப்போ இங்கே இல்லை, அப்படியே நாங்கள் இப்படி தான் இது சேவ் எடுக்கலாம். இல்லை காலம் நான் இதெல்லாம் சேவ் எடுக்கிறேன். இதெல்லாம் இந்த இது ரேட்டெல்லாம் மலிவு. இப்போ நாங்கள் இது ஒரு கட்டர் ஒன்று இருக்கிறது. இது 2000 சொச்சத்துக்கு வாங்கினோம் இந்த கட்டர். அப்போ கொஞ்சம் பழுதாக போச்சு தான் நாங்கள் சும்மா சமாளிப்போம். என்னோட கடையில் எல்லாம் இவையை கொண்டு போய் அங்கால இருந்து கூட்டி கொஞ்சம் தள்ளிக்கிறேன். கடையில் எல்லாம் இவையை கொண்டு போய் தலைமையர் வட்டி போட்டு வர காசு 300 400 எடுப்பாங்க. அப்போ 2 பேருக்கு வட்டி போட்டு வர 800 ரூபாய்க்கிட்ட வேணும். இப்போ இந்த தலைமையரை கூட இந்த மனுஷியை கொண்டு தான் நான் சும்மா பிடிச்சி பட்டு வைக்கிறது. சரிதானே? ஏன்னு சொன்னால் சிலவை குறைச்சி வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுறது. அப்போ எல்லாத்துக்கும் நாங்கள் கடை பிடிக்க போய் நிற்கக்கூடாது. சரி, இப்போ நாங்கள் தூங்குவோம், வாங்க போட்டுருவோம். வாங்க கதிரியை கொண்டாரு சார். அப்பா இங்க காய் கொஞ்சம் வெட்டி கொடுக்கும். அது நெருப்பில் இருக்கு, நெருப்பில் இடக்குது. அதுக்கு நெருப்பில் இடத்துக்கம்மா. ஓ கண்ணுல வெட்டி விட்டுறாங்க. அப்பா வெட்ட மாட்டேன். ஏடா பெண்ணு இப்படி செய்கிற? அதான் சொல்றேன், அதான் தெரியும் கிடக்கு. இங்க அப்பா மயிலாட கத்தை கொள்ளால தான் ராக சின்ன பிள்ளைய நீ. சே 8 வயசாக போதே நீ கிளவே. நிவிந்து நில்லடா கோவில். நிவிந்து எப்படி நில்லடா? நான் விட்ட மாதிரி நில்லடா. மாறணும்டா. அப்புறம் அடுத்தது நீ அது என்ன செய்யுது பாருங்க. நான் பண்ணுக்கு தான் மாட்டு